வெல்கம் டு ரியா கிச்சன். ரியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு ஈஸியான வெஜ்ஜு சாண்ட்விட்ச் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் நானும் என் குட்டி பாப்பா பட்டுக்குட்டியும் சேர்ந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இதை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் எடுத்துக்கலாம். மெயினாக தேவை நம்ம சாண்ட்விச் வந்து ப்ரெட் தான். ஸோ ப்ரெட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ப்ரெட் எடுத்தாச்சு. நம்ம இனி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பாப்பா வந்து ஒரு முட்டையும் கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு சாண்ட்விச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இதாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் வந்து தோசை கல் அடுப்பில் வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை கல் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம வந்து எக்கை வந்து ஃப்ரை பண்ணிடுறோம். இந்த ப்ரெட்டை இருக்க நெய்யில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வந்து என்ன மாதிரியே பண்ணியிருக்காங்களாம். இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ரெட்டை போட்டு எடுத்துடலாம். எங்கள் பாப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா இது ரெடி பண்ணதில். அப்படி தானே? இப்போ நம்ம ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு. பட் அது வந்து ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு. காலையில் வச்சு கொடுத்தது அது வந்து கிறிஸ்பியாக இல்லை, நல்லா இல்லைம்மா, டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஈவினிங் வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ப்ரெட் ஆம்லேட் பண்ணலாமா? வெஜ்ஜு சாண்ட்விச் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ப்ரெட்டுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிட்டேன். அந்த சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த சாண்ட்விச்சுக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்துலேயும். அதுக்கப்புறமா கேப்சிகம், டொமேட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட்டியாக ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம். அதை இதோட வச்சிடலாம். அடுத்த ப்ரெட்டையும் நம்ம இதில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட எம்மி சூப்பரான வெஜ்ஜு சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு கொடுத்து பார்க்கலாம், அவள் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஓகேவா? பச்சு இப்போ அவளுக்கு வந்து சாண்ட்விச் மொத்தமாக தூக்கி கடிக்கிறதுக்கு வரல. ஓகே, சூப்பராக இருக்கா? ஓகே, சாப்பிடுங்க. நீங்கள் ஊட்டி தந்தது போதும், நானே சாப்பிட்டுக்கிறேன்னு வாங்கினா அவளே சாப்பிட்டுப்பா. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.